ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் உச்சமடைந்தால் என்ன ஆகும்? ஒன்று ஆறுக்குடையவன். ஆறுக்குடைய சுக்கிரன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வியாதி, கடன், கஷ்டம், ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி இவர் உச்சமடைகிறார். அப்ப வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை எதுவுமே இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு 6 கோடியின் உச்சம். ஏன்னா அவர் தான் ராசிநாதன் என்பதால், மற்றவங்கன்னா வேற, பட் ராசிநாதன் என்பதால் அவர் தான். அது அப்படி பாசிட்டிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராசிநாதன் உச்சம் என்றால் என்ன ஆகும்? புதிய புதிய எண்ணங்களும் எழுச்சிகளும் உண்டாகும். எதையும் சாதிக்கணுங்கிற ஜெயிக்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். எதா இருந்தாலும் ஜெயிக்கணும், மோதி பார்க்கணும். இந்த சார்பட்டா பரம்பரையில் ஒரு பாட்டு வரும். நீ எதுக்காக இப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கிற? உன்னை வேணான்னு சொன்ன ரங்கவாதியாருக்காகவா? இல்லை நீ இனிமேல் எந்திரிச்சிடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களே இவங்களுக்காகவா? இல்லை நீ தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கே உன் ஒய்ஃபுக்காகவா? நீ யாருக்காக ஆடணும்னு நினைக்கிற அப்படிமா? அதுக்கு அந்த ஹீரோ சொல்லுவார், நான் எனக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் என் மனதை மிகவும் கவர்ந்த வரிகள். ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் யாருக்காகவும் ஜெயிக்காதீங்க, உங்களுக்காக ஜெயிங்க. உங்கள் மனசு உங்களை பாராட்டுற வரைக்கும் ஜெயிங்க. உங்கள் மனசு உங்களை பாராட்டணும். யுவர் கோயிங் இன் ஏ குட் ட்ராக்னு உங்கள் மனசு என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு வரைக்கும் ஜெயிங்க. ராசிநாதன் உச்சம் என்பதால் இது போன்ற எண்ணங்கள் உருவாகும். நான் ஜெயிக்கணும், நான் முன்னுக்கு வரணும்,